அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் பேரருளால் ரம்லான் மாதம் முழுமை பெற்று அதைத் தொடர்ந்து ஈதுல் ஃபித்ருடைய புனிதமான ஒரு அமலை நிறைவேற்றிய பிறகு நமக்கு எல்லோருக்கும் ஒரு விதமான ஏக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபீலிங், ஒரு கவலை. என்ன கவலை அப்படின்னா, ரம்லான் மாதம் முடிந்தது, இனிமேல் நம்மளால் நோன்பு நோற்க முடியாதோ என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்பு என்று சொல்லப்படக்கூடிய இது ஒரு முஸ்தஹப்பான ஒரு அமல் தான். விரும்பியவர்கள் அந்த மாதத்தை அடையக்கூடியவர்கள் பிறை ஒன்றிலிருந்து என்ன செய்யலாம், தொடர்ந்து ஒரு 6 நோன்புகளை நோற்பதின் மூலமாக வருடம் முழுக்க நோன்பை நோற்ற நன்மையை நாம் பெறுவோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஒரு ஹதீஸு நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. குறிப்பாக ஷவ்வாலுடைய மாதத்தில் அந்த பிறை, அதாவது இன்றைய நாளிலிருந்து சஹர் நம்ம என்ன செய்யணும், ரம்லான் எப்படி நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக நோன்பு வைத்தோமோ அதே போல் இன்று இரவு நம்ம சஹர் செய்யணும். இது சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸ் என்ன அப்படின்னா, மன் சாமா ரமலான சும்மா அத்பஹு சித்தம் மின் ஷவ்வாலின் கான கசியாபித்தஹர். ரம்லான் எவர் ஒருவர் ரம்லானுடைய நோன்பை நோற்று அதைத் தொடர்ந்து ஷவ்வாலுடைய மாதத்திலே 6 நோன்பு நோற்கிறாரோ அவர் வருடம் முழுக்க நோன்பை நோற்ற நன்மையை பெறுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுவார்கள். ஆகையால் ரம்லான் மாதம் முடிந்தது, அதனால் இனிமேல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நோன்புலாம் வைக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஏக்கம் உள்ளவர்களுக்கு இந்த ஷவ்வால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் என்பது மட்டும் தெளிவாக நம்மால் அது உணர முடிகிறது. ஆகையால் எல்லாம் அல்லாஹ் இந்த ஷவ்வால் மாதத்தையும் அடைந்து அந்த 6 நோன்புகளை நோற்பும், அதன் மூலமாக இறையருளை பெற்றவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, அதன் மூலமாக நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் அடையக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.